வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நாம் பிறந்த போது ஒன்றுமே கொண்டு வரல, போகும் போதும் ஒன்றுமே கொண்டு போக போறதில்லை. இது நிச்சயம் எல்லாருக்கும் தெரியும். ஆனா நாம் வந்தது போல போறோமா என்று பார்த்தா இல்ல, கொஞ்சம் சம்பாதிச்சுட்டு தான் போறோம். அந்த சம்பாத்தியம் என்ன என்றால் வினைப்பதிவு என்ற ஒன்றுதான். எதை எதை செய்தோமோ அந்த செயல்கள் எல்லாம் பதிந்து 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 அந்த பதிவு தான் இந்த உடலை விட்டு உயிர் போகும்போது அறிவோட அது செல்லுகிறது. அப்போ நம்ம தொடர்ந்து வருவது வினைப்பதிவு ஒன்றுதான். இந்த வினைகள்ல நல்வினை தீவினை என்று எடுத்துக்கொள்ளலாம். நல்ல வினை என்பது என்ன? பிறந்த நோக்கம் எதுவும் அதை ஈடேற்றுவதற்காக செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம், அல்லது பிறர் ஈடேறுவதற்காக பிறந்த நோக்கத்தை அடைவதற்காக உதவும் உதவிகள் எல்லாம், அதுதான் நல்ல செயல், அதுதான் புண்ணியம். அதே போன்று பிறந்த நோக்கத்தை பாதிக்கக்கூடிய செயல்கள், தடுக்கக்கூடியது, திசை மாற்றக்கூடியது, இதெல்லாம் பாவம். ஏனென்றால் அந்த திசை மாற்றத்துக்குரிய செயல்கள் எல்லாம் உடலுக்கும் உயிருக்கும் சொந்தம் தான். நாம் என்ன நோக்கத்தோடு பிறந்தோமோ அந்த நோக்கத்துக்குரிய முறையிலேயே நாம் வாழ்ந்தோமே ஆனால் இன்பமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். அது உயிரை ஒட்டிய வாழ்வு. அது இல்லாவிட்டால் உடலை மாத்திரம் ஒட்டிய வாழ்வாக மாறி. ஆகவே நாம் எப்பொழுதுமே நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் பல வினையை ஒட்டி நம்மை தீய செயல்களில் கூட அதற்கு போகாத நம்மையே நாம் தடுத்துக் கொண்டு நம்மை விடுவித்துக் கொள்வது அந்த தீய செயல் பதிவுகள்ல இருந்து பழிச்செயல்கள்ல இருந்து. அதற்குரிய பயிற்சியும் அதற்குரிய விளக்கம் புதிய வகையான வாழ்க்கை நெறியும் தான் இப்பொழுது அவசியம். அதை உணர்த்துவது, பயிற்றுவது, முறையாக செயல்படுத்துவது என்பது நமது மனவளக்கலை மன்றத்தின் மூலம் நாம் எடுத்துக்கொள்ள முயற்சி. இப்போ ஒவ்வொருவரும் தவன் செய்கிற போது, மற்ற எந்த பதிவு ஏற்படும் போது தவமும் பதிவு ஆகத்தானே ஆகும். அந்த தவத்தின் பதிவாக தீய வினைகளை களைவதற்கு அறிவுக்கு உறுதிப்பாடு, அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு நல்ல விழிப்புணர்வு எல்லாம் உண்டாகும். வேறு ஒருவர் கூட எந்த காரணத்தினாலேயோ எண்ண அலைகளை, தீய எண்ண அலைகளை வீசிக்கொண்டு இருப்பார்களே, ஆனால் அது ஒரு காலம் அது நம்மை பத்தாது இருக்கக்கூடிய அளவுல, அவர்களுக்கே நன்மை செய்யும் அளவுல அது மாறிவிடும். தவம் செய்தால் அவன் செய்தால் அவன் செய்வார், தம் கர்மம் செய்வார் என்ற முறையில அவத்தின் மூலமாக நாம் தீய கர்மங்களை செய்ய மாட்டோம், நற்கர்மங்களையே செய்வோம். அதற்கு முன்னதாக பல ஜன்மங்களிலே தொடர்ந்து வரக்கூடிய தீய பதிவுகள்ல இருந்து நம்மை விலக்கிக் கொள்றோம். அதோடு மட்டுமல்ல, வாழும் நாள்ல சங்கடம் இல்லாம, இடி இல்லாம, மனதுக்கு புண்படாத, மனதுல பிணக்கு இல்லாம, வாழ்க்கையில தொல்லைகள் இல்லாம வாழறதுக்கு இந்த தவம் மிக உதவியாக இருக்கும். இன்னும் ஆறு நீங்கள் சிந்திக்கிற போது பல விஷயங்கள் இதுல நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே தவத்தின் மூலமாக மனிதன் பெற வேண்டியது அனைத்தையுமே என்றால், ஆங்கிலத்துல அடிக்கடி மேல்நாட்டில் சொல்லுவது அவர்கள் மிகவும் பாராட்டுவார்கள். அதை இன்பத்தோடு மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். அது ஒரு என்ன வார்த்தைன்னா, தி பியூட்டிஸ் ஆஃப் நேச்சர் ஆர் ஆல் ஓவர் த வேர்ல்ட் அண்ட் ஆல் ஓவர் த யூனிவர்ஸ். த சீக்ரெட்ஸ் ஆஃப் நேச்சர் இஸ் விதின் யுவர் மைண்ட். கோ இன் அண்ட் இன், கெட் மோர் அண்ட் மோர். இப்படி சொல்றது. அதாவது இயற்கையில் உள்ள அழகுகள் பிரபஞ்சத்திலையும் உலகிலையும் எல்லையற்று விரிந்து இருக்கின்றன. நாம் காண்போம், ஏற்றுக்கொள்வோம், அனுபவிப்போம். ஆனால் இந்த இயற்கையில் உள்ள ரகசியங்கள் அத்தனையும் நமது மனதுக்குள்ளாக இருக்கின்றன. அதை உள்ளொடுங்கி ஒடுங்கி ஒடுங்கி எவ்வளவு போறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதை நாம் அனுபவிக்கலாம்.
போவோம், ஒடுங்கி போவோம், ஆழப்போவோம் என்பது அந்த வார்த்தையினுடைய கருத்து. அந்த முறையில நம்முடைய அறிவுக்குள்ளாக ஆண்டவன் அறிவாக இருக்கிறான் என்றால், அந்த ஆண்டவன் என்று சொல்லக்கூடிய விரிந்த எல்லாம் வல்ல ஆதியும் அனாதியுமாகி சிருஷ்டி ஸ்திதி சங்காரம் என்ற மூன்றுக்கும் உடைத்தாக உள்ள எந்த சக்தியோ அதே சக்தி அறிவாக இருக்கிறது என்றால், இந்த அறிவுக்குள்ளாக இல்லாத பொருள் எதுவுமே இல்லை. நாம் நோக்கும் திறனுக்கு ஏற்ப நமக்கு விளக்கம் உண்டாகும். ஆகவே நம்மை நல்ல முறையிலே திருப்பிக் கொண்டு எல்லா நன்மைகளையும் நாம் பெற வேண்டியவற்றெல்லாம் பெற்று புரிவதற்கு அவன்தான் துணையாக இருக்கும். நாமேதான் நம் வினையை தீர்த்துக் கொள்ள வேண்டும், நம்மை வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னொருவராலும் உயர்த்த முடியாது. குருவானாலும் சரி, காட்டிக் கொடுப்பதோடு குருவனுடைய வேலை முடிந்தது. அது உங்களுடைய ஒவ்வொருவருடைய வினைப்பதிவுக்கு ஏற்ப அவருடைய வினையே அவனே எல்லாம் வல்ல இறைவனே இருப்பதனால அவன் குரு என்ற ஒருவரை, ஏனென்றால் இறைவனே நேரடியாக வந்து யாரிடையும் பேச முடியாது, குருவும் இல்லை. குரு உள்ள ஒருவர் மூலமாகத்தான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும். அதனாலதான் குரு வர்றார். ஐயோ, சில குருமார்கள் வந்து மோசம் செய்து விடுகிறார்களே என்று அன்பர்கள் கேட்கிறார்கள். இந்த குருவை தேடுறவனுடைய ஒரு எண்ணம் என்ன, எதற்காக குருவை தேடுறானோ அந்த தேட்டத்துக்கு தகுந்தவாறு அவனுக்குள்ள இருக்கக்கூடிய வினைப்பதிவுக்கு தகுந்தவாறு தானே குரு வருவான். இவன் வந்து ஏதோ ஒரு பொருள் துறையில லட்சமா சம்பாதிக்கணும், அதை பெறட்டணும், இதை பெறட்டணும், அதுக்காக ஒரு சக்தி அல்லது ஒரு மேஜிக் இவைகளெல்லாம் வச்சு உடனே வந்துடணும், அதுக்காக ஒரு சக்தி வாய்ந்த குரு எனக்கு வந்து ஆற்றலை அடிக்கணும்னு நினைச்சிட்டு போனான்னா இவன் ஏமாற்றம் அடையாத பின்ன வேற என்ன சக்சஸ் எப்படி அடைய முடியும், வெற்றி அடைய முடியாது. அதனால இது யாருக்காயிலும் குரு சரியாக வாய்க்கவில்லை என்று சொன்னா அவன் வினையின் காரணமாக அதை முடிச்சு வைக்கிறதுக்காக எல்லாம் வல்ல இறைவனே அத்தகைய குணத்தோடு ஒரு குருவாக வந்து அந்த பாவத்தை முடிச்சுட்டு போயிடுவான். ஆகையினால நல்ல எண்ணத்தோடு உண்மையான எண்ணத்தோடு யார் குருவை தேடுறாங்களா தேடிட்டு போகவே வேண்டியதில்லை. காலத்தோட குரு தன்னிடத்திலே வந்து விடுவார். எனவே இந்த தவம் ஒன்றுதான் உலக மக்களை உயர்த்த தீர்க்க அல்லது என்று தெரிந்து கொண்டோமானால் அந்த தவத்தை எந்தெந்த முறையிலே செய்ய வேண்டும் என்பது மனவளக்கலை மன்றத்தில முழுமையாக விளக்கியிருக்கும். அவரவர்கள் தேர்ந்து தேவையான ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு அந்த தவத்தை ஏற்றி நிறைவு பெறலாம். அதற்கும் கிளைகளுக்கும் பின்னால் வர குழந்தைகளுக்கும் அதுதான் இம்மைக்கும் மறுமைக்கும் என்று சொல்றார்கள். இம்மை என்றால் இந்த பிறவியில இந்த உடல் எடுத்து நாம் செய்து வர்றோமே, இங்கே அனுபவிக்க வேண்டியதுதான் இம்மை. மறுமை என்றால் இதிலே இருந்து கிளைகளாக தோன்றக்கூடிய குழந்தைகள் காலகாலமாக பல தலைமுறைகளிலே வரக்கூடிய நன்மையோ தீமையோ அதுதான் மறுமை எனப்படுகிறது. எனவே இம்மைக்கும் மறுமைக்கும் நன்மையே அளிக்க வந்த இந்த தவத்தின் பெருமை உணர்வோம். அதை பெற்றதுனால நாம் பாக்கியசாலிகளாக இருக்கிறோம் என்பதையும் கூட நினைந்து அதை நிறைவு நாம் பெறுவோம்.